ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஸ்டூடியோ. இப்போ வந்து நாங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டூடியோ இதுதான். இது நான் அன்றைக்கி உங்களுக்கு கிஃப்ட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா ஒரு வீடியோவில். அந்த கிஃப்ட்டு ஃபுல்லுமே இதுதான். நம்ம முருகன் தான் இதில் ஹைலைட்டு. பார்த்துக்கோங்க, முருகனை பார்த்துக்கோங்க. இந்த வாள் உட்காந்துருக்கு. வாளுக்கு இன்றைக்கி 11 மணி வரைக்கும் தான் ஸ்கூலு. குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்கிறனால கரண்ட்டே இல்லை, பவரே இல்லை. அவங்க பாருங்கள் வேலை செய்கிறது. இன்றைக்கி சடம். நீங்கள் கண்ணை பாருங்க. இதான் நம்ம ஸ்டுடியோ. இதான் வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து சோபா போட்டிருக்கோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டுடியோ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களாங்க்கா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹோம் டூர் மைக் போடுங்க அப்படின்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. இது ஃபோட்டோ ஃபுல்லுமே பசங்களோட ஃபோட்டோ தான். அது வந்து என் ஹஸ்பண்டு, அது வந்து பாப்பா ஃபோட்டோ. இது வந்து இந்த வாள் இப்போ உட்காந்துருக்கலாம், அந்த வாள் ஃபோட்டோ. இது வந்து பாப்பா ஃபோட்டோ. இது இன்னொரு வாள் ஃபோட்டோ. ஃபுல்லுமே நாங்கள் வந்து நம்ம ஸ்டுடியோவில் வந்து பசங்க ஃபோட்டோவே நாங்கள் வச்சிட்டோம். இது வந்து என்ட்ரன்ஸு. இது வந்து நம்ம மேக்கப் பண்ணுற ரூம். ஓகே, இது வந்து கண்ணாடி ஃபுல் லென்த்து. இங்கே வந்து என்ன இருக்குன்னா, ரூம் ஸ்ப்ரே வச்சுருக்கோம், சீப்பு வச்சுருக்கோம். இன்னும் பாதி திங்ஸ் நாங்கள் வார்னிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு போடுறேன். இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த ஸ்டுடியோ வந்து என் ஹஸ்பண்டோட கனவு சரிங்களா. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சிறுக வந்து குருவி வந்து நம்ம சொல்லுவாங்கள்ல, கூண்டில் வந்து குருவி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கூடு கட்டணும்னா என்ன நினைக்கும் குருவி வந்து, ஒவ்வொரு குச்சியாக, ஒவ்வொரு மரக்குச்சி, ஒவ்வொரு கிளைகளாக போய் எங்கெங்கெல்லாமோ போய் எடுத்துகிட்டு வந்து சேர்த்து அதை ஒரு வீடாக்கிரும். அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டு. அவரோட உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணது ஃபுல்லுமே வந்து எங்ககிட்ட சுத்தமாக காசு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் வந்து வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா பண்ணி வச்சுருக்காரு. இது ஃபுல்லுமே அவரோட உழைப்பு மட்டும்தான் சரிங்களா. இதுதான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற இடம். கரண்ட் இல்லாதனால உங்களுக்கு இருட்டாக இருக்குது. இதுதான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிற இடம். இது வந்து ஒயிட் ஸ்க்ரீன் வேணும்னா ஒயிட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். சில பேர் வந்து பாஸ்போர்ட் சைஸ் கேட்பாங்களே, ஒயிட் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அவங்களுக்கு இந்த ஒயிட் ஸ்க்ரீனு. ப்ளூ ஸ்க்ரீனு. இது வந்து ஆஷ் கலர். எந்தெந்த ஸ்க்ரீனில் வந்து எனக்கு ஃபோட்டோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அவங்களுக்காக இது சரிங்களா. நிறைய கப்பு அந்த மாதிரி பில்லோவில் எல்லாம் போட்டு தருவாங்க. பில்லோ ஸ்க்ரீனு இப்போ தான் ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணி முடிச்சோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம வாஷ் ஸ்பேஸ். இது வந்து புது கடைனால வந்து எல்லாமே புதுசாகவே நாங்கள் வாங்கிட்டோம். பக்கெட்லேருந்து டஸ்ட்பின்லேருந்து எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கோம் பாருங்கள். இது வந்து பேக் சைடு. இது வந்து நாங்கள் பின்னாடி வந்து டாய்லெட் இருக்குது. நாங்கள் போகும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மொத்த நேரம் வந்து லாக் பண்ணி கீ அதில் வச்சுருவோம் சரிங்களா. ஏன்னா இந்த சைடு ஒரு ரோடு இருக்குது, அந்த சைடுலேருந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு இங்கிட்டேருந்து யாரும் வந்துடக்கூடாது இல்லையா. ஆள் இல்லாத நேரம் சேஃப்டி தான் நம்மளுக்கு. கரண்ட் இல்லாதனால தான் உங்களுக்கு இருட்டாக இருக்குது சரிங்களா. இல்லைன்னா சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஃபேன் மாட்டியிருக்கோம். இங்கே ஒரு சோபா, சேரு. கஸ்டமர் வந்தால் மட்டும் உள்ளே பாய் சேர் போட்டு வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்தால் மட்டும் பாய் சேர் போட்டுக்கிருவோம். இதில் தான் ஹஸ்பண்டும் நானும் உட்காந்துருப்போம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் என் ஹஸ்பண்டும் நானுமே. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா. இது வந்து ஏசி மேலே மாட்டியிருக்கோம். இது வந்து ஹஸ்பண்ட் ஃபோட்டோ. இந்த இடத்துல தான் நான் உட்காந்து ரீல்ஸ் பண்ணுவேன். ஓகே, இது வந்து நம்ம இங்கே மறந்துட்டோம் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸில் வந்து இந்த குபேரன். இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. அதாவது நாங்கள் இது ஸ்பீக்கர் நம்ம வந்து சார்ஜ் ஏற்றி வச்சுக்கிறோம். நம்ம இது மொபைலில் உள்ள பாட்டை இதில் கேட்டுக்கலாம் சரிங்களா. இது வந்து ஸ்பீக்கர். இது வந்து என்னதுன்னா, இதோட ஸ்பெஷல் என்னதுன்னா, என் ஹஸ்பண்டுக்கு எப்போயுமே நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தானா, எப்போயுமே வந்து February 14 அன்னைக்கு, லவ்வர்ஸ் டே அன்னைக்கு எப்போயுமே வந்து ஒரு கிஃப்ட்டு நான் வாங்கி தருவேன். அப்படி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டில் இது ஒன்று. நல்லாக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொன்று இருக்குது, நான் காமிக்கிறேன்.
இது வந்து அதுக்கு இதுவும் ஒரு டைமில் வாங்கி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டில் இது ஒன்று தாஜ்மஹால். இது நிறையா வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ இது 2 மட்டும் தான் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்களும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம்.